வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பேச போகிறோம்னா மார்க்கெட்டோட குயிக் அப்டேட் வந்து பார்க்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா அதுவும் பேசுகிறது வந்துன்னா இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான நாள் ஓகேங்களா. ஸோ ஆகிட்டோம் என்ன வந்து அடுக்கும் அது வந்து பார்க்கலாம். கூட பார்த்தீங்கன்னா ஏதாவது நியூஸ் இருந்தால் அதை பற்றி பேசலாம் சொன்னால். ஸோ இந்த வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்து மேக் டெக்னாமல் நீங்கள் நோடாமல் நோக்கி ஏற்பட பாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம வீடியோஸ்ல சொல்றது எல்லாமே என்னோட தனிப்பட்ட கருத்து. நீங்க ஏதாவது காயின்ல இன்வெஸ்ட் பண்ண விரும்புறீங்கன்னா நீங்க உங்களோட ஓன் அனாலிசிஸ் ஆர் ரிசர்ச் வந்து பண்ணிக்கங்க. நான் ஃபைனான்சியல் அட்வைசர் கிடையாது. உங்களோட ரிஸ்க்கு நீங்க தான் பொறுப்பு. அப்புறம் உங்களோட லாஸுக்கும் நீங்க தான் பொறுப்பு. நன்றி. முதல்ல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிட்காயின் பற்றி பேசலாம். ஸோ பிட்காயின் ஆவரேஜ் அரௌண்ட் $83,692 கிட்டே இருக்குது. ஸோ பிட்காயின் பார்க்கும்போது 1 மினிட் சார்ட்டை பார்த்துட்டு ஸோ 1 ஹவரில் ஏன்னா பார்த்தீங்கன்னா 1 மினிட் 5 மினிட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கேல்பிக் வந்து ரொம்ப இப்போ யூஸ்ஃபுல் இல்லையா. நம்மளோட சிக்னல்ஸ் கூட பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பேஸில் தான் வந்து போகுது. ஸோ இப்போ பார்க்கும்போது பிட்காயின் வந்து 1 ஹவரில் பிரேக் அவுட் ஆகிட்டு இந்த ட்ரெண்ட் லைன் அது வந்து 1 ஹவரில் அவ்வளோ கிளியராக இல்லை. ஸோ நம்ம வந்து எப்போவுமே போகிற மாதிரி 4 ஹவருக்கு போயிடலாம் ஓகேங்களா. ஸோ 4 ஹவரில் பார்க்கும்போது பிட்காயின் இன்ன வரைக்கும் அந்த அப்பர் ட்ரெண்ட் லைன் ஸ்லைட்டாக பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. ஸோ நீங்கள் பார்க்கலாம் இங்கே ஒரு டச்சு இல்லைங்களா. ஸோ இங்கே ஒன்று, இப்போ இங்கே ஒன்று, அப்புறமா இங்கே ஒன்று, ஃபைனலாக கொஞ்சம் பிரேக் அவுட் ஆகிருக்கு. பட் இது வந்து கரெக்டான பிரேக் அவுட் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா லோவர் ஹைஸ் இன்ன வரைக்கும் ஃபார்மேஷனில் இருக்குது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் 86,000 இந்த ஒரு ஜோனை மேலே வந்து 4 ஹவர் கேண்டல் க்ளோஸ் வைக்காத வரைக்கும் we have to be bearish. கீழே வந்து போகும் தான் வந்து நிலைக்க முடியும் இல்லையா. ஸோ இங்கேருந்து இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே மறுபடியும் இந்த ஒரு ஜோன் வரைக்கும் வரலாம். அதாவது 81 to 80,000 திரும்பி வந்துடலாம். நேற்று பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 81,225 வந்து போயிருக்கு. ஸோ ஃபஸ்ட் சப்போர்ட் நான் சொல்லியிருந்தேன் 81,700, செகண்ட் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 80,700 கிட்ட இல்லையா. ஸோ அதை வந்து கரெக்டாக அந்த ஒரு ஜோன் கிட்ட வந்து இப்போ பார்த்தீங்கன்னா மேலே வந்து போகிருக்கு. பட் மேலே போகிருக்கு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து போகலை. அசரான்னு பார்த்தீங்கன்னா 3 க்ரீன் கேண்டலோ இல்லை பெருசு 2 க்ரீன் கேண்டல் வந்து பிரேக் அவுட் ஆகி க்ளோஸ் ஆகலை. ஸ்லோவாக தான் போயிருக்கு. விச் ஹேஸ் ரெடியூஸ் த வால்யூம். ஸோ வால்யூம் கம்மியில் தான் பார்த்தீங்கன்னா பிட்காயின் மூவ் ஆகிருக்கு. ஸோ அதனால் அது வந்து ஒரு ஃபேக் அவுட்டை கூட இந்த ஒரு ஜோன் பார்த்தீங்கன்னா ஃபேக் அவுட்டை கூட மாற வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டமாரன் வந்து இங்கே வந்து உள்வில்லலாம் ஓகேங்களா. ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 1 டேயில் பார்க்கும்போது 1 டேயில் பார்த்தீங்கன்னா பிட்காயின் வந்து ஒரு ரெட் கேண்டலில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. நீங்கள் பார்க்கலாம் இட் ஹாஸ் க்ளோஸ்ட் அஸ் அ ஹேங்கிங் மேன். ஸோ ஹேங்கிங் மேனுங்கிறது நார்மலாக ஆஸ் பர் டிஏ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேரிஷான ஒரு கேண்டல் இல்லையா. ஸோ அது வந்து பேரிஷ் ஆகுமா அப்புறம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு பிலோ த 200 EMA அண்ட் MA ப்ளஸ் 200 EMA அண்ட் 20 EMA பார்த்திங்கன்னா ஒரு டெத் க்ராஸ் வந்து ஆகியிருக்கு. விச் இஸ் நாட் அட் ஆல் குட். இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த டெத் க்ராஸ் வந்து லாஸ்ட் டைம் நம்ம வந்து பார்க்கும்போது ஆக்சுவலி இங்கே பார்த்திங்கன்னா இங்கே ஒரு டெத் க்ராஸ் ஆகியிருக்கா. அதுக்கு முன்னாடி இதாகவே இல்லை இல்லையா. ஸோ எப்போ ஆகிருக்கு நம்ம வந்து ஜூம் பண்ணி பார்க்கும்போது இங்கே பார்த்திங்கன்னா கோல்டன் க்ராஸ் ஆகிருக்கு. அதனால இவ்வளோ பெரிய பம்ப் இல்லையா. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா டெத் க்ராஸ் ஆகியிருக்கு. ஸோ இங்கே டெத் க்ராஸ் ஆன உடனே பிட்காயின் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 59,000லேருந்து 53,000 52,000 வரைக்கும் வந்து டம்ப் ஆகியிருக்கு. விச் வாஸ் அ ஷார்ட் டம்ப் ஓகேங்களா. ஸோ அது வந்து கிட்டத்தட்ட $6,000 டம்ப்னு சொன்னால். பட் அது கூட பார்த்திங்கன்னா பிட்காயினுக்கு ஒரு பெரிய டம்ப் தான் சொல்லலாம். ஸோ அதே மாதிரி $6,000 இங்கே வந்து டம்ப் ஆச்சுன்னா உங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பிட்காயின் மறுபடியும் 77 to 78,000 அந்த ஒரு ஜோனுக்கு வந்து வரலாம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் எத்தீரியம் பார்க்கும்போது எத்தீரியமில் கொஞ்சம் க்ரீனரி தெரிய வருது. பட் அந்த க்ரீனரி நீடிக்குமா அது வந்து ஒரு கேள்வியாகவே இருக்குது. ஸோ எத்தீரியம் நீங்கள் பார்க்கலாம் கிட்டத்தட்ட $2,000 மேலே இப்போ ரீக்ளைம் பண்ணியிருக்கு. அந்த ட்ரையாங்கிளையும் பார்த்தீங்கன்னா 4 ஹவரில் பேசிட்டு இருந்தோம் இல்லையா. ஸோ அந்த ட்ரையாங்கிளும் பார்த்தீங்கன்னா நேற்று பிரேக் டவுன் பண்ணிச்சு ஓகேங்களா. ஸோ இங்கே இந்த ரெசிஸ்டன்ஸ்லேருந்து ஆஃப்டர் த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் பார்த்தீங்கன்னா அது வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டு பிரேக் டவுன் பண்ணிட்டு இங்கே ஒரு டபுள் பாட்டமாக வச்சு இப்போ பார்த்தீங்கன்னா மேலே வந்து போகிருக்கு. ஸோ இப்போ மறுபடியும் ரீடெஸ்ட் ஜோன் ஃபார் எத்தீரியம் இஸ் அரௌண்ட் $1,947. ஸோ இது வந்து கன்ஃபார்ம் ரீடெஸ்ட் ஆயிடுச்சுன்னா we can expect upward மூவ். ஏன்னு கேட்டிங்கன்னா ஹையர் லோஸ் வந்து கிரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட எத்தீரியம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வந்து ஹையர் லோஸ் வந்து இங்கே வரைக்கும் வரலாம். ஸோ அது வந்து பார்க்கணும் அது வந்து ஆகுதா இல்லை பேர் ஃப்ளாகாக க்ரியேட் ஆகுதா. ஸோ ஆகிட்டு தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து டோட்டலாக எவாலுவேட் பண்ண முடியும். பட் ஆஸ் பர் 1 டே நம்ம பார்க்கும்போது ஸோ 1 டே போடுறேங்க. ஸோ 1 டேயில் பார்க்கும்போது 1 டேயில் 20 EMA மறுபடியும் இங்கே வந்துருச்சு. ஸோ எவ்வளோ தான் மேலே போனாலும் எத்தீரியம் மோஸ்ட்டாக 2082 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. விச் வில் ஃபேஸ் அ ரிஜெக்ஷன் தேர். ஸோ லாஸ்ட் 2 டைம்ஸும் பார்த்தீங்கன்னா அதுதான் ஆகிருக்கு. ஸோ அதாவது எத்தீரியம் $3,000 போகிறதுக்கே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 53% 53 இல்லை ஒரு நிமிஷம் இருங்க
கிட்டத்தட்ட 60% கிட்ட வந்து பம்ப் ஆகணும் எத்தீரியம் இங்கேருந்து. ஓகேங்களா, 3000 போகிறதுக்கே. ஸோ நம்ம வந்து பேசிகிட்டு இருந்தோம் 20 EMA இங்கேருந்து ரிஜெக்ட் பண்ணிச்சு, திரும்பி இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிச்சு, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஜோனில் இருக்குது, விச் மைட் ரிஜெக்ட் அகெயின். பட் பார்க்கலாம், டைம் தான் சொல்லும். அது மேலே வந்து பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா இங்கே வரைக்கும் தட் வில் பி வெரி வெரி குட் சைன் ஃபார் எத்தீரியம். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து போயிடும். பட் பார்க்கலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு டாமினன்ஸ் வந்து பார்க்கும்போது டாமினன்ஸில் எத்தீரியம் இப்படி போச்சுன்னா டாமினன்ஸ் வில் மூவ் ஆஸ் யூஷுவல் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் இல்லைங்களா. ஸோ அது வந்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட டாமினன்ஸ் பார்த்திங்கன்னா மேலே தான் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ சாரி, டாமினன்ஸ் XUSDs தான். ஓகே, டாமினன்ஸ் இங்கே இருக்குது. ஸோ டாமினன்ஸ் பார்த்திங்கன்னா மறுபடியும் அந்த ட்ரெண்ட் லைன் நம்மளோட எதிரி. ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் தான் இல்லையா. ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் கிட்ட இப்போ வந்து டாமினன்ஸ் ஓவர் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது வந்து பிரேக் டவுன் பண்ணிட்டா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ விச் வில் பிரேக் டவுன் த ரைசிங் வெஜ் ஆஸ் வெல். ஸோ இந்த ரைசிங் வெஜ் இல்லையா, ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வரும்போது ஒரு ரைசிங் வெஜ் தான் இல்லைங்களா. ஸோ அது வந்து பிரேக் டவுன் ஆகிடும், மார்க்கெட் கொஞ்சம் நல்லா போக ஆரம்பிக்கும். ஸோ நம்மளோட போர்ட்ஃபோலியோ கூட பார்த்திங்கன்னா க்ரீன் ஆக ஆரம்பிக்கும். பட் அது ஆகுமா, தட் வந்து பொருந்தா பார்க்கணும். அப்புறமா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு நிமிஷம் இருங்க, S&P 5 இண்டெக்ஸ் வந்து பார்க்கும்போது ஃபியூச்சர்ஸில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா, ஸோ S&P 5 இண்டெக்ஸ் பார்க்கும்போது அது இன்றைக்கி வந்து க்ரீனாக தான் இருக்குது. ஸோ 5680 பாயிண்ட்ஸ் கிட்டே இருக்குது. ஸோ ஃபியூச்சர்ஸில் எப்படி இருக்குன்னா கண்டிப்பாக 5680 தான் வந்து மோஸ்ட் ஆஃப் தீரியம், அதாவது S&P 5 இண்டெக்ஸ் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகுறது பிரச்சனை கிடையாது, இங்கேருந்து இப்போ ரிஜெக்ட் ஆகிட்டு இருக்குது, அதுதான் பிரச்சனையே. ஸோ திஸ் இஸ் அ இம்பார்ட்டன்ட் ரெசிஸ்டன்ஸ் ப்ளஸ் 200 EMA. ஸோ இங்கேருந்து வந்து படபடான்னு விழ ஆரம்பித்தாக்கா நினச்சி பாருங்கள் என்ன ஆகும். ஸோ அது வந்து இனி டோட்டலாகவே டிபெண்ட் ஆகுறது FOMC மீட்டிங்கோட ரிசல்ட் மேலே தான். ஸோ எக்ஸ்பெக்டட் உங்களுக்கு தெரியும், இது வந்து அது டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் பாஸ் இல்லையா. ஸோ அதே இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் இருக்க போகுது. பட் அதாவது அன்எக்ஸ்பெக்டடாக ஏதாவது ரேட்டு ஹைக் ஏதாவது பண்ணுறாங்கன்னு சொன்னாங்கன்னா கதை வந்து முடிஞ்சுது. ரேட் கட்டு பண்ணுறேன்னு சொல்கிறாங்கன்னா அது பார்த்திங்கன்னா வேறு லெவல், மார்க்கெட்டை எங்கேயும் வந்து தூக்கின்னு போயிடும். பட் அது எது நடக்குது என்ன நடக்குது அது வந்து நம்மளுக்கு நைட்டு ஒரு நம்மளோட ஸ்டாண்டர்ட், அதாவது இந்தியன் டைம் படி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 11:30 மணிக்கு வந்து ரிசல்ட் வந்து வெளியே வரப்போகுது. ஸோ நான் இமீடியட்டாக பார்த்திங்கன்னா நான் வந்து நம்மளோட டெலிகிராம் ஃபேமிலியில் வந்து போஸ்ட் பண்ணிவிடுவேன். ஸோ நீங்கள் வந்து டெலிகிராம் ஃபேமிலியை ஜாயின் பண்ணலாம், கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த லிங்க் கூட பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு நம்ம வந்து சில நியூஸ் வந்து பார்க்கும்போது ஸோ நீங்கள் பார்க்கலாம் நியூஸ். ஓகேங்களா, ஸோ North Carolina senators introduces a bill to invest up to 10% of public funds into Bitcoin. ஸோ 10% of funds into Bitcoin இது வந்து நல்ல ஒரு விஷயம் தான். ஸோ ஸ்ட்ராட்டஜிக் ரிசர்வ்க்கு கான்ட்ரிபியூட் ஆகும் கண்டிப்பான்னு சொல்லலாம். அப்புறமா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம், பைனான்ஸ் ஹேஸ் இன்க்ரீஸ்ட் இட்ஸ் பிட்காயின் ஹோல்டிங்ஸ் ஓவர் பை 300 million திஸ் வீக் அலோன். ஸோ ஒரு வாரம் முன்னாடியோ இல்லை 2 வாரம் முன்னாடி பார்த்தீங்கன்னா பைனான்ஸ் வந்து அவங்களோட எல்லா ஹோல்டிங்ஸும் பார்த்தீங்கன்னா செல் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா. ஸோ இப்போ வந்து மறுபடியும் பைனான்ஸ் வந்து வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க, விச் இஸ் அகெயின் புலிஷ்ன்னு சொல்லலாம். ஸோ அது வந்து எப்படி போகுது அது வந்து பொருந்தா பார்க்கலாம். அப்புறமா நம்ம வந்து லிக்விடி ஹீட் மேப்பில் பார்க்கும்போது லிக்விடி ஹீட் மேப்பில் கீழே பார்த்தீங்கன்னா அரௌண்ட் நான் சொன்ன ஜோனில் அரௌண்ட் 80,800 பார்த்தீங்கன்னா சில லிக்விடி இருக்குது, விச் கேன் பி கிராப்ட் சூன். பட் நைட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அது வந்து வாலடைலான ஒரு டைம். ஸோ அதனால் உங்களோட ஃபியூச்சர்ஸ் பொசிஷன்ஸை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து பார்த்துக்கோங்க, ஸ்டாப் லாஸ் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் எல்லாம் பார்த்துக்கோங்க. பட் ஐ சஜஸ்ட் ஃபியூச்சர்ஸ் நீங்கள் வந்து பண்ணாதீங்க, இன்றைக்கி வந்து ட்ரேடே எடுக்காதீங்க, ஏன்னா மார்க்கெட் வந்து வாலடைலாக இருக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ 3 டேஸில் பார்க்கும்போது அரௌண்ட் 84,766 கிட்டே இருக்குதுன்னு சொல்லலாம் லிக்விடிட்டி. மோஸ்ட் ஆஃப் த லிக்விடிட்டி மேலே இருக்குது. ஓகேங்களா, ஸோ எதை வந்து ஃபஸ்ட்டு கிராப் பண்ணுது அது வந்து பொருந்தா பார்க்கலாம். ஃபண்டிங் ரேட்ஸில் பார்க்கும்போது ஃபண்டிங் ரேட்ஸில் அவ்வளோ பெரிய சேஞ்ச் இல்லைன்னு சொல்லலாம். ஸோ சேமாக தான் இருக்குது. ஸோ பார்க்கலாம், நீங்கள் வந்து நியூட்ரலிஷ் அவ்வளோ பெருசாக வந்து சேஞ்ச் கிடையாது, பட் கொஞ்சம் புலிஷ் அண்ட் நியூட்ரலிஷ் தான் தெரிய வருது. ஓகேங்களா, பட் என்ன வந்து நடக்குது அது வந்து நைட் வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி பக்கம் மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் தருவீங்க. அப்போ தான் இந்த வீடியோஸ் எல்லாம் நம்ம டெக் தமிழ் டேட்டா கொஞ்சம் அங்கூட பிரச்சனைகள் பேசிட்டே இருப்போம். ஸோ இதே மாதிரி மேக்ஸ் சைனிங் ஆஃப் நீங்கள் பாதுகாப்பாருங்க. நன்றி, வணக்கம்.